அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு மட்டுமே 20% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். பட் இந்த 20% இடஒதுக்கீடுக்கு உயர்நீதிமன்ற கிளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு உத்தரவு வழங்கியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு மட்டுமே 20% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கு. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி அரசு பணிகளில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்தவர்களுக்கு மட்டுமே இந்த இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உத்தரவை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இதுக்கு முன்னாடி அரசாணைலாம் வந்திருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியமில் முடிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கும். 12th குவாலிஃபிகேஷன் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா 12th வரைக்கும் நீங்கள், அதாவது 10th 12th ரெண்டையுமே தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும். இல்லை ஒரு டிகிரி லெவல் எக்ஸாமினேஷன் குரூப் 1 குரூப் 2 2A நீங்கள் வந்து எழுதுறீங்க அப்படின்னா டிகிரியை மட்டும் தமிழ் மீடியமில் படிச்சிருந்தா பத்தாது. நீங்கள் தமிழ் மீடியம் எலிஜிபிள் ரிசர்வேஷன் கேட்க முடியாது. நீங்கள் ஸ்கூலும் வந்து தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும், அதாவது 10th தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், 12th தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும், டிகிரியும் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து தொலைதூர கல்வி மூலமாக நீங்கள் அந்த டிகிரியை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமில் படித்த எல்லாருமே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் அந்த டிகிரி மட்டும் ஒன்று வாங்கிட்டு அந்த தமிழ் மீடியம் ரிசர்வேஷனில் போஸ்டிங் வாங்குறாங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனைக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே வந்து தமிழ் மீடியமில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடஒதுக்கீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை உறுதி செய்கிற வகையில் டிஎன்பிஎஸ்சி அரசு பணிகளில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியில் படித்தவர்களுக்கு மட்டுமே 20% இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து உத்தரவிட்டிருக்கு இன்றைக்கி. ஓகே, மதுரையை சேர்ந்த சக்தி ராவ் அப்படிங்கிறவர் வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு 2019 வந்த நோட்டிஃபிகேஷனில் பற்றி சொல்கிறாங்க. அதில் துணை ஆட்சியர், டிஎஸ்பி, வணிகவரி உள்ளிட்ட 156 பணியிடங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதில் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான ஒதுக்கீட்டில் நான் தேர்வு செய்யப்படவில்லை. இது குறித்து விசாரித்த போது தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான இடஒதுக்கீடு சலுகை தொலைதூர கல்வியில் பயின்றவருக்கும் வழங்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. தொலைநிலை கல்வியில் பயின்றவர்களுக்கு தமிழ் வழியில் பயின்றதற்கான ஒதுக்கீடு வழங்குவது பொருத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொலைதூர கல்வியில் பயில்வோர் சில பாடங்களை ஆங்கில வழியில் பயில்கின்றனர், சில பாடங்களை தமிழ் வழியில் படிக்கின்றனர். ஆகவே இவர்களை தமிழ் வழியில் பயின்றவர்களாக கருத இயலாது அப்படின்னு சொல்லி அவர் மனு சொல்லியிருக்கார். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சியினுடைய ஒவ்வொரு தேர்வு அறிவிப்பிலும் தமிழ் வழியில் பயின்றவருக்கு கொடுக்கப்படும் 20% இடஒதுக்கீட்டை பெரும்பாலும் தொலைதூர கல்வி பயின்றவர்களே பெற்று வருகின்றனர். ஆகவே தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சலுகை அடிப்படையில் தேர்வானவர்களுக்கு பணி நியமன உத்தரவு வழங்க தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவில் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? தமிழ் வழியில் பயின்றதற்கான இடஒதுக்கீடு அடிப்படையில் குரூப் 1 தேர்வு நடைமுறைக்கு தடை விதிக்க வேண்டும். தொலைதூர கல்வியில் அல்லாமல் கல்லூரிக்கு சென்று தமிழ் வழியில் பயின்றவர்களை அடிப்படையாக கொண்டு புதிய பட்டியல் வெளியிடப்பட்டு குரூப் 1 பணியிட நியமனத்தை நடத்த உத்தரவிடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஓகேவா? நீங்கள் தொலைதூர கல்வியில் பயின்றவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காதீங்க. கல்லூரிக்கு போயிட்டு தமிழ் வழியில் படித்து முடித்தவங்களுக்கு நீங்கள் வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவில் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வந்தபோது 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு மட்டுமே டிஎன்பிஎஸ்சி பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி, கல்லூரி அல்லது தொழில்துறை படிப்பு, தொலைதூர படிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பள்ளி, கல்லூரி அல்லது தொழில்துறை படிப்பு ஆகிய எல்லாவற்றிற்கும் இந்த உத்தரவு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு மட்டுமே டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் வழியில் பயின்றதற்கான 20% இடஒதுக்கீடு பெற தகுதியானவர்கள். அவர்களுக்கு மட்டுமே தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான 20% இடஒதுக்கீடு வழங்குமாறு தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இதுதான் வந்து இப்போதைக்கு தகவல். சரிங்களா? ஸோ பிஎஸ்டிஎம் எப்படி அப்ளை பண்ணுறது, பிஎஸ்டிஎம்மோட சர்டிஃபிகேட் ஃபார்மேஷன் என்ன அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். சரிங்களா? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், என்ன ரூல்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக புதுசாக படிக்கிறவங்க இந்த மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும், என்ன ஃபார்மேட்டில் வாங்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அதில் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்த வீடியோ அதை பற்றின அப்டேட்டாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.